பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் நடக்கிற நெல் திருவிழாவுக்கு வந்திருக்கும். பாரம்பரிய நெல் திருவிழா. இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் வகைகளை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதோட பேரெல்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷம் ஆகிடும். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. கதம்பை திறன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது ஒரு நெல் வகைனா இது எத்தனை நாளில் அறுவடைக்கு வருங்கிறத வரையும் குறித்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ராமக்களி, செம்மண் வாரி அது போல் வச்சுருக்காங்க. செம்மிலம் 120 நாள், சடைநெல் 140 நாள், துளசிப்பூ அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. கவுனி 90 நாள். கிட்ட ஒரு 4-5 ஸ்டால் அதே போல் வச்சுருக்காங்க நீட்டுக்கு. பாருங்கள், இன்னும் ரத்தனச்சுடி 130 நாள், கள்ளி மடையான் 130 நாள், கருங்குருவை 120 நாள், கொடைக்கினியால் 130. பாதி பேர் தெரியவே இல்லைங்க. பாருங்கள், வெள்ளை மிளகி சம்பா, கொத்தமல்லி சம்பா 140. இது பாருங்கள், பரிமளா சம்பா 140 நீட்டுக்கு வச்சுருக்காங்க. பட்டறைக்கார், இதெல்லாம் பேரே நமக்கு தெரியலிங்க. இவ்வளோ இது நம்மள்ட்ட இருந்து இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. யாரோ பாதுகாத்து வைக்கிறாங்க. அந்த புண்ணியவானுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். பாருங்கள், கம்பன் ஜம்பா, சென்னை. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதில் எத்தனை வகை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இதில் எத்தனை வகை நீங்கள் பார்த்துருப்பீங்க? கொஞ்சம் தான் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஐயாவுக்கே கொஞ்சம் தான் தெரியுது. நமக்கெல்லாம் ஆனை கொம்பான், பவானி, கலாபாத், ரத்தசாலி, பாருங்க, வெள்ளரியன். ஒவ்வொரு இதுவுமே மாறுதுங்க. துளிர் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. வரி இருக்குங்க. மொத்தம் இந்த இடத்துல 140 வகைகள் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்க உங்களுக்கு ஒன்றா பார்க்க 10 நிமிஷம் ஆகிடும். அதோட ஒவ்வொன்றா பார்க்க நின்று இதை போல் பார்க்க 10 நிமிஷம் வரையும் உங்களுக்கு ஆகிடும். எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது. வேறு மாதிரி இருக்குது இந்த இடத்துல.